ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கற்றுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி நாம் படிக்க போகிற அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் ஆங்கிலத்தில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான். பாருங்கள், அதே மாதிரி, அதை போல், அதே முறையில். இந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தர் செஞ்ச ஆக்ஷனை பார்த்து காப்பி பண்ணி அவர் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாரோ அதே மெத்தட்ஸை அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, இல்லாட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன வேணால் இருக்கலாம். ஒரு ஆக்ஷனை தான் இங்கே நம்ம பேசுகிறோம். அப்போது ஒருத்தர் செய்கிற அதே ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷனை செய்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையில் தமிழில் யூஸ் பண்ணுறது வழக்கம். இதற்கு நாம் ஆங்கிலத்தில் வச்சிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன் த சேம் வே. இன் த சேம் வே, புரியுதுங்களா? இப்போது இந்த சேம் வே அப்படிங்கிற வார்த்தையை நாம் உபயோகிப்பதற்கு நமக்கு ரெண்டு மெயின் கிளாஸ் வேணுங்க. ஏன்னா ரெண்டு பேர் ஆக்ஷன் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்கள். நான் பாடியதை போலவே, ஓகே, பாடியதை போலவே, பாடின மாதிரியே, ஓகே, நான் பாடின முறையிலேயே, அந்த ஸ்டெப்லேயே அவன் பாடினான். ஓகே, நான் பாடின மாதிரியே அப்படியே அச்சசலாக அவன் பாடினான் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு பேர் ஆக்ஷனை செய்கிறாங்க. ஒன்று நான் அப்படிங்கிற ஒரு நபர், அவன் அப்படிங்கிற இன்னொரு நபர். இந்த இடத்துல காப்பி அடித்தது யார்? யார் இன்னொருவரை பார்த்து அதே முறையில் ஆக்ஷனை செஞ்சது? படித்தாலே தெரியுது, நான் பாடியதை போல அவன் பாடினான். அப்போது இவர் பண்ண மாதிரி தான் இவர் பண்ணியிருக்கார். அப்போ இவர் தான் காப்பி அடித்தவர். புரியுதுங்களா? அப்போது நமக்கு இங்கே ரெண்டு நபர்கள் இரண்டு ஆக்ஷனை செய்கிறாங்க. அப்போ ரெண்டு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் வந்துருச்சு. நான் பாடினேன், அவன் பாடினான், ரெண்டு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் வந்துருச்சு. இதில் யார் காப்பி அடித்தாங்களோ, காப்பி அடித்தவங்களை முன்னாடியும், ஓகே, ஒரிஜினல் நபரை இடையில ரூட் வேர்ட், ஒரிஜினல் நபர் பின்னாடியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டு இந்த சென்டென்ஸை சொன்னால் மீனிங் வந்துடும். ஓகே, ரிவர்ஸ்லேருந்து வரணும். அதாவது ஓகே பாருங்கள், அவன் பாடினான், ஹீ sang a சாங்னு போடலாம். ஓகே, ஒரு பாடலை பாடினான். நான் பாடின மாதிரியே அவன் ஒரு பாட்டை என்ன பண்ணான், பாடினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீ sang a song, உடனே எந்த கட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை போடுறோம். இன் த சேம் வே, ஓகே, நான் என்ன தான் பண்ணேன், பாடினேன், நானும் பாடினேன். இன் த சேம் வே ஐ sang. ஓகே, ஹீ sang a song in the same way I sang. இங்கே காப்பி அடித்தவங்கள முன்னாடியும் ஒரிஜினலாக யார் அந்த ஆக்ஷனை பண்ணாங்களோ அவங்களை பின்னாடியும் போடுறோம். நல்லா கவனிக்கணுங்க, ரெண்டு பேருமே ஒரே ஆக்ஷனை தான் பண்ணியிருக்காங்க. இவரும் பாடுறாரு, அவரும் பாடுறாரு. அப்போது ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா? அதனால ஒரே ஆக்ஷனை நம்ம திருப்பி போட வேண்டாம். இங்கே sang அப்படின்னு இருக்கு, இது வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால இந்த சாங்குக்கு பதிலாக நம்ம டிட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? சிம்பிளாக டிட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். அந்த டிட்டு இவர் என்ன ஆக்ஷனை செஞ்சாரோ அதைத்தான் சொல்லி காட்டுது. ஓகே பாருங்கள், ஹீ sang a song in the same way I did. ஹீ sang a song in the same way I did. நம்ம என்ன டென்ஸில் வேணாலும் போட்டுக்கலாம், மீனிங் வந்துடும். ஆனால் அந்த மீனிங்கில் தான் நம்ம சொல்கிறோமாங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கிட்டு பேசிக்கணும். புரியுதுங்களா? பாருங்கள், ஹீ sang a song in the same way I sang. ஹீ sang a song in the same way I did. ஓகே, அப்போது இந்த sang a song அப்படிங்கிறதுக்கு அடுத்து தான் நாம் இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை ப்ளேஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ், ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ், வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஈஸி நண்பர்களே, கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கடன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். முக்கியமான வார்த்தைங்க, முக்கியமான வார்த்தை. ஆனால் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் போன ஸ்லைடில்
அந்த கோர் ஐடியாவை சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஒரே டென்ஸை வச்சு தான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நிறையா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஃப்ரெண்ட் டென்சன்ஸில் பாருங்கள் நண்பர்களே. நான் பேசுவதைப் போலவே அவன் பேசுகிறான். அதாவது நான் எந்த முறையில் பேசுகிறேனோ அதே முறையில் அவன் பேசுகிறான். அந்த ஹவ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், உள்ளார்ந்த அர்த்தத்தில் வச்சுக்கணும். நான் பேசுகிற அதே முறையில் தான் அவன் பேசுகிறான். ரொம்ப சிம்பிள். இப்போது நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ பேசுகிறேன். இப்போ மட்டும் நம்ம செய்கிற ஆக்ஷனை சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் பேசுவதைப் போலவே அவன் பேசுகிறான். காப்பி அடிக்கிறது யார்? இவர். அப்போ அவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அவன் பேசுகிறான். அப்போது he is speaking. ஓகே, he is speaking. ஒரு சென்டென்ஸை சொல்லியாச்சு. இந்த நபர் அவர் செய்யக்கூடிய ஆக்ஷனை சொல்லியாச்சு. ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சு. இதற்கடுத்து உடனே இந்த சேம் வே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடுறோம். ஓகே, பாருங்க. he is speaking in the same way. he is speaking in the same way. நான் பேசுறது, நான் பேசுவதை அப்படின்னு இருக்கு. நான் பேசுகிறேன்னு மாற்றிக்கணும். ரொம்ப சிம்பிள். நான் பேசுகிறேன் அப்படின்னா ஐ எம் ஸ்பீக்கிங். ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்பீக்கிங்ங்கிற வேர்டு நமக்கு தேவையில்லைங்க. ஆல்ரெடி இது என்ன டென்ஸில் இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல் நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற அந்த பர்டிகுலர் பி வெர்பை மட்டும் போட்டால் போதும். இந்த வார்த்தையை மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அங்கே ஸ்போக் இருந்தால் அந்த பக்கம் டிட்டு போட்டோம். புரியுதுங்களா? இங்கே ஸ்பீக்கிங் இருக்குது, அதுவும் பி வெர்பு கூட இருக்குது. அப்போ பி வெர்புக்கு ஏற்ற ஒரு பி வெர்பு அங்கே போடணும். சரிங்களா? இந்த சேம் வே ஐ எம் ஸ்பீக்கிங். அதனால் ஐ எம்னு சொன்னால் மட்டும் போதும், ஸ்பீக்கிங் தேவையில்லை. ஓகே, he is speaking in the same way I am. he is speaking in the same way I am. காப்பி அடிக்கிறவர் முன்னாடி, ஒரிஜினல் பர்சன் பின்னாடி, அவ்வளோதான். he is speaking in the same way I am. I am speaking அப்படி சொன்னாலும் ஓகே தான். ரிப்பீட்டு சொல்ல வேண்டாம். புரியுதுங்களா? ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டாம். அதனால நம்ம அப்படியே நிறுத்திக்கலாம். he is speaking in the same way I am. he is speaking in the same way I am. அவங்க நடத்துகிற அதே முறையில் தான் அவள் நடத்துவாள். அதாவதுங்க, அவங்க அவளை நடத்துகிற அதே முறையில் தான், எப்படி அவளை நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் அவள் அவங்கள நடத்துவாள். ஓகே, ட்ரீட் பண்ணுவாள். சரி, யார் ட்ரீட் பண்ணுவா? ஃபஸ்ட்டு யார் காப்பி அடிப்பா? யார் அதே ஆக்ஷன் அப்படியே பண்ணுவா? இந்த பொண்ணு தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அவள் நடத்துவாள். அப்போது she will treat அவங்கள. அப்போது she will treat them in the same way. அவங்க இவளை நடத்தும் விதம் அப்படின்னா பாருங்கள், they will treat her. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க யாரை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை, ஆப்ஜெக்டை அங்கே போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா மீனிங் கன்வே ஆகாது. எப்படி மாறும் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் ஆக்ஷனை ஒருத்தங்க மேலே பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை ஒருத்தங்க மேலே பண்ணலை, அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க மேலே ஆக்ஷனை பண்ணுறாங்க. இந்த பொண்ணு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் இவங்க மேலே தான் ஆக்ஷனை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி காட்டிடணும். இல்லாட்டி தே வில் ட்ரீட் அதர்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். மீனிங் மாறிடும். அப்போ எந்த ஆளுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடணும். ஓகே, பாருங்கள். she will treat them in the same way they will treat her. she will treat them in the same way they will treat her. அவர்கள் அவளை எப்படி நடத்துகிறாங்களோ, எப்படி நடத்த போகிறாங்களோ அதே முறையில் தான் அவளும் அவர்களை நடத்துவாள். ஓகே, she will treat them in the same way they will treat her. அடுத்து பாருங்க, அவனுடைய ஆசிரியர் நடத்துகிற மாதிரியே அவர் நடத்துகிறாரு. அவனோட டீச்சர் எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி அச்சு பிசுறாமல் அவர் டீச் பண்ணுறாரு. அவர் நடத்துகிறார். அப்போது அவர் டீச் பண்ணுறாரு. ஓகே, ரெகுலராகவே பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? he teaches. அவ்வளோதான். he teaches. ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ரெகுலராகவே பண்ணுறதுனால V1 கூட எஸ் சேர்த்திடுறோம். சரிங்களா? he teaches in the same way அவருடைய டீச்சரா? அப்போது his teacher. ஓகே, நல்லா கவனிக்கணுங்க. his teacher சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. his teacher அப்படின்னாலும் he இல்லாட்டி she கீழே வருவாங்க. அப்போ டீச்சர்ஸ் பதிலாக டஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள். he teaches in the same way his teacher does. he teaches in the same way his teacher does.
he teaches in the same way his teacher does. ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. கொஞ்சம் இந்த வேர்பை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இவனுடைய அப்பா தூங்குற மாதிரி இவனும் தூங்குறான். அவங்க அப்பா தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டப் பண்ணுவாரோ அதெல்லாமே அப்படியே பையனும் பண்ணி தூங்குறான். ஓகே, வழக்கமாகவே பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இவனுடைய அப்பா தூங்குற மாதிரி இவனும் தூங்குறான். காப்பி அடிக்கிறது இவன். அப்போது பாருங்கள், he sleeps in the same way, he sleeps in the same way his father does. ஓகே, his fatherோட நிறுத்தினாலும் மீனிங் வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல யார் அப்படிங்கிற அந்த நபரை மட்டும் சொன்னோம்னாலும் போதும், மீனிங் வந்துடும். இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், he sleeps in the same way his father does. he sleeps in the same way his father does. he sleeps in the same way his father does. ரொம்ப ஈஸி. நாம் ஒருங்கிணைத்திருக்கிறதை போலவே அவர்களும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். நாம் பண்ணியிருக்கிற மாதிரி அவங்களும் பண்ணியிருக்கிறாங்கடா. நாம் பண்ணியிருக்கிற மாதிரியே நாம் செஞ்சுருக்கிற மாதிரி அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. நாம் செய்கிற மாதிரியே அவங்க செஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும், புரியுதுங்களா? நாம் செய்கிற மாதிரியே, நாம் செஞ்சுருக்கிற மாதிரியே, நாம் செய்ய போகிறது மாதிரியே, எல்லாமே மூணு டென்ஸ், வேறு வேறு டென்ஸ். இங்கே என்ன வருது அப்படின்னா, நாம் செய்திருக்கிறதை போலவே. அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். யார் பண்ணியிருக்காங்க? அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிள். தே ஹாவ் ஆர்கனைஸ்ட், ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கலாம், அதை இட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, தே ஹாவ் ஆர்கனைஸ்ட் இட் in the same way நாம தானே பண்ணோம். அப்போ we have. ஓகே, அந்த மெயின் வேர்பை சொல்ல வேண்டாம், அதுக்கு பதிலாக we have அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தை மட்டும். இஸ் எப்படி போட்டோம், இஸ்ஸு ஆம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஆக்சிலரி மட்டும் போட்டுருக்கோம். ஓகே, பாருங்கள், we have organized it in the same way we have. Sorry, they have organized it in the same way we have. They have organized it in the same way we have. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸ் கூட வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. அவர் காரை ஓட்டுன மாதிரி நீ ஓட்டுன. அவர் அந்த ஆக்ஷன் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தான் நீயும் செஞ்ச. பாஸ்டில் ரொம்ப ரொம்ப ஈஸி. காப்பி பண்ணது யார்? நீ ஓட்டினாய். எதை? காரை. அதை முன்னாடியே சொல்லிடலாம். சரிங்களா? எந்த ஆக்ஷனை எந்த பொருள் மேலே செஞ்சாங்களோ அதை முன்னாடியே சொல்லிடலாம். நீ ஓட்டினாய். அப்போது யூ ட்ரோவ் அ கார். நீ காரை ஓட்டினாய். எந்த மாதிரி? இந்த சேம் வே. அவர் ஓட்டினாருங்களா? அப்போ ஹீ டிட்ன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இந்த சேம் வே ஹீ டிட். இந்த சேம் வே ஹீ டிட். இந்த சேம் வே ஹீ ட்ரோவ் த கார். அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, you drove a car in the same way he did. You drove the car in the same way he did. அவர் காரை ஓட்டுற மாதிரியே நீ ஓட்டணும். இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. ஓட்ட வேண்டும். அங்கே பாருங்கள், ஓட்டினாய் சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. நீ ஓட்ட வேண்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா மாடல் ஸ்கூலில் வந்துடும். மாடல் ஸ்கூலில் வந்தால் இங்கே என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ, இங்கே என்ன மாடலை போடுறோமோ அதே மாடலை தான் இவருக்கூடையும் நம்ம மேட்ச் பண்ணி போடுறோம். அப்போ தான் மீனிங் கன்வே ஆகும். புரியுதுங்களா? பாருங்க, நீ ஓட்ட வேண்டும், நீ ஓட்ட வேண்டும், காரை ஓட்ட வேண்டும் இருக்குங்களா, அப்படி எழுதிடலாம். ஓகே, யூ ஷுட் டிரைவ் அ கார். அப்படியே இந்த சேம் வே அவர் தானே, அப்போது ஹீ ஷுட். அவ்வளோதான், அப்படியே போட்டுக்கணும். ஓகே, அவர் ஒரு ஆக்ஷனை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நீ பண்ணணும்னு சொல்கிறல்ல. இந்த இடத்துல வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை இல்லாட்டியும் நாம் இங்கிலீஷில் சொல்லித்தான் ஆகணும். புரியுதுங்களா? பாருங்கள், யூ ஷுட் டிரைவ் அ கார் இன் த சேம் வே ஹீ ஷுட். இல்லாட்டி தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் எப்படி காரை ஓட்டணுமோ அதே மாதிரி தான் நீ காரை ஓட்டணும். அவர் எப்படி காரை ஓட்ட வேண்டுமோ அதே மாதிரி தான் நீ ஓட்டணும் வேணால் சொல்லிக்கலாம். மீனிங் கரெக்டாக கன்வே ஆகணும் அப்படின்னா தமிழ் சென்டென்ஸுக்கு. ஓகே, பாருங்கள், யூ ஷுட் டிரைவ் அ கார் இன் த சேம் வே ஹீ ஷுட். யூ ஷுட் டிரைவ் அ கார் in the same way he should. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி அவர் காரை ஓட்டுற மாதிரி நீ ஓட்டலாம். அவருக்கு எப்படி ஒரு பெர்மிஷன் கொடுத்து காரை ஓட்ட சொல்கிறாங்களோ அதே மாதிரி உனக்கும் பெர்மிஷன் கொடுத்து நீயும் பெர்மிஷனை வாங்கி நீயும் ஓட்டலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அவர் எப்படி காரை ஓட்டலாமோ அதே மாதிரி நீயும் ஓட்டலாம். நீயும் காரை ஓட்டலாம். பாருங்கள், யூ
கேன் டிரைவ் அ கார். இங்கே அனுமதி பற்றி பேசுகிறோம். யூ கேன் டிரைவ் அ கார் இன் த சேம் வே. என்ன வரும்? ஹீ கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஹீ கேன். அதை அப்படியே தூக்கி அங்கே போட்டோம். யூ கேன் டிரைவ் அ கார் இன் த சேம் வே ஹீ கேன். யூ கேன் டிரைவ் அ கார் இன் த சேம் வே ஹீ கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. யூ கேன் டிரைவ் அ கார் இன் த சேம் வே ஹீ கேன். அடுத்து பாருங்க, உன் பெயரை அவங்க சொன்ன மாதிரி நீயும் சொல்லு. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டென்ஸை நம்ம மிஸ் மேட்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா, உன் பெயரை அவங்க சொன்ன மாதிரியே, இது பாஸ்டில் இருக்குது. நீயும் சொல்லு பாஸ்ட்டு, ஆனால் அது ப்ரெசென்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் நீ சொல்லுன்னு சொல்கிறோம். ஆனால் நல்லா கவனிக்கணுங்க, சொன்ன மாதிரியே பின்னாடி வரக்கூடிய இந்த சொன்ன மாதிரி நீங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சென்டென்ஸு கட்டளை வாக்கியமாக இருக்கிறது. அப்போ கட்டளை வாக்கியத்தில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம டென்ஸை மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படி உன்னை போட்டு கொடுத்தாங்களோ, எப்படி உன்னை பற்றி சொன்னாங்களோ அப்படியே நீயும் சொல்லு. ஓகே, இங்கே யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்கிட்ட மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். கட்டளை வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யூங்கிற வார்த்தையை சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கிட்ட தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுவோம். ஓகே, க்ளோஸ் த டோர் அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நமக்கு முன்னாடி இருக்க ஒரு நபர்கிட்ட சொல்லுவோம். நமக்கு முன்னாடி இருக்க நபர் யார்? யூ தானே. அந்த இடத்துல யூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல தேவையில்லை. க்ளோஸ் த டோர், சப்ஜெக்ட் யார்? யூ. அதே தான் நீயும் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். நீ சொல்லு அப்படின்னா உன் பேர் அவங்க சொன்ன மாதிரி நீ சொல்லு. யூ டெல் their name. You tell their name. You tell their name. நீ அவங்க நேமை சொல்லு. In the same way அவங்க சொன்னாங்கல்ல, அப்போ they did, past. Okay, you tell their name in the same way they did. You tell their name in the same way they did. You tell their name in the same way they did. ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. அடுத்து பாருங்க, அதே மாதிரி அவ உன்னை போட்டு கொடுத்த மாதிரி நீயும் போட்டு கொடு. உன்னை போட்டு கொடுத்தால இல்லையா? அதே மாதிரி நீயும் போட்டு கொடு. கட்டளை வாக்கியம், நீ போட்டு கொடு. இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல இந்த யூன் இருக்கு இல்லைங்க, இந்த இதே தேவையில்லை. இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா கட்டளை வாக்கியம் தானே, இப்படி ஆரம்பித்தாலே கரெக்டாக இருக்கும். டெல் their name in the same way they did. அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். போட்டு கொடுக்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா நண்பர்களே, டெல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா? டெல்லுக்கு பக்கத்தில் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம்னா போட்டு கொடுக்கறது. டெல் ஆன். ஓகே, அவங்கள தானே போட்டு கொடுக்கணும். டெல் ஆன் தெம். அவ்வளோதான். டெல் ஆன் தெம். டெல் ஆன் தெம். டெல் தெம்னா அவங்ககிட்ட சொல்லு. டெல் ஆன் தெம் அப்படின்னா அவங்கள பற்றி போட்டு கொடுன்னு அர்த்தம். ஓகே, டெல் ஆன் தெம் இன் த சேம் வே. அவங்க ஒன்றை போட்டு கொடுத்தாங்களா? அப்போது தே டிட். Tell on them in the same way they did. Tell on them in the same way they did. உன்னை பற்றி அவங்க சொன்ன மாதிரி நீ அவங்கள பற்றி சொல்லு அப்படின்னா tell about them in the same way they did. அதுவும் கரெக்டு. ஓகே, அது உன்னை பற்றி அப்படி நீங்கள் வரும்பொழுது நம்ம அபவுட்டுக்கு போய்க்கலாம். உன்னை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுல tell on அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கலாம். புரியுதுங்களா? tell on them in the same way they did. புரிஞ்சுதுங்களா? இப்போ எல்லா டென்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இம்பரேட்டிவ் கிட்ட வரும்பொழுது மட்டும் டென்ஸை நம்ம மிஸ்மேட்ச் பண்ணிக்கிறோம், மீனிங் வருவதற்காக. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே இந்த கான்செப்ட். ரொம்ப 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 ஈஸிங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வார்த்தையெல்லாம் சகஜமாக வரும் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்பொழுது. ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.